Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, replace ஃபங்க்ஷனை நாம் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, ஒரு டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட எழுத்துக்களை, அதாவது குறிப்பிட்ட கேரக்டர்ஸை பொசிஷனை பேஸ் பண்ணி வேற ஒரு கேரக்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் போது தாராளமாக நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம ரீசெண்டாக சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் கூட பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு ஒரு சின்ன டவுட் வரும், எப்போ நாம் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம், எப்போ சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், தெளிவாக கவனிங்க. இப்போது இந்த எம்ப்ளாயி நம்பர் இருக்குது, இதில் XY அப்படிங்கிற இந்த கேரக்டர்ஸை எனக்கு சேஞ்ச் பண்ணணும். இந்த கம்ப்ளீட் சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸில் XY அப்படிங்கிறது இதே பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. கவனிச்சிங்களா? 1ங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், 7 அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன். ஸோ XY அப்படிங்கிறது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது. இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு குறிப்பிட்ட பொசிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா தாராளமாக அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போது அதே இந்த எம்ப்ளாயோட இமெயில் ஐடிக்கு வருவோம். இந்த இமெயில் ஐடியில் டாட்னு வர இடத்துலலாம் எனக்கு என்ன பண்ணணும், அண்டர் ஸ்கோராக என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. காரணம், இந்த டாட்டு எல்லாரோட இமெயில் ஐடிலையும் கரெக்டாக 5th பொசிஷனில் தான் வரும்னா அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டாட்டு ஒவ்வொரு இமெயில் ஐடிலையும் ஒவ்வொரு விதமான பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வரும். இன்னும் சொல்லணும்னா வேறு வேறு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்போது லொக்கேஷன் தெரியலன்னும் போது நாம் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை கரெக்டாக அந்த லொக்கேஷன், அந்த பொசிஷன் எனக்கு தெரியும்னும் போது தாராளமாக நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனில் நமக்கு 4 ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஓல்டு டெக்ஸ்ட், செகண்ட் ஆர்குமெண்ட் ஸ்டார்டிங் நம்பர், தேர்ட் ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய ஃபோர்த் ஆர்குமெண்ட் நியூ டெக்ஸ்ட். ஓல்டு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டு எந்த செல்லில் இருக்கோ அந்த செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக நாம் மென்ஷன் பண்ணிடலாம். கமா கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னது, ஸ்டார்டிங் நம்பர். நாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டு எந்த பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்குது, 1 2 3. ஏன்னா XYலேருந்து தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்குது, தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போது ஸ்டார்டிங் நம்பரில் 3 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கமா கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நாம் சேஞ்ச் பண்ண போகிறோம், XY 2 தான் இல்லையா? ஸோ அப்போ 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ கமா கொடுத்தோம்னா நியூ டெக்ஸ்ட். ஸோ நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுங்கிறத நாம் இங்கே டபுள் கோட்டில் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக ஒரு செல்லில் அந்த டெக்ஸ்ட்டை வச்சுருக்கீங்கன்னா அந்த செல்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் இப்போதைக்கு டபுள் கோட்குள்ளே EK அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா 17XY not 1 அப்படிங்கிறது 17 endless knowledge அந்த EK01 அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வந்தாச்சு. இதை நாம் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ அண்ட் கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணும் போது ஆஸ் அ வேல்யூவாக நாம் என்ன பண்ணிடலாம், இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு ரீப்ளேஸ் பண்ண இந்த காலம் தேவைப்படாது. ஈவன் ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எம்டியான ஏரியா தான் அங்கே வரணும்னா அதுக்கும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு +91 ஸ்பேஸ், அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த 4 கேரக்டரும் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக தான் இங்கே எடுத்துக்கணும். ஸோ 4 கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த இடத்துல வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஓல்டு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் அந்த நம்பர் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்தே தான் என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போது 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், +9 1 அண்ட் ஸ்பேஸ், அப்போ 4 கேரக்டர்ஸ். ஸோ 4 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட்டாக நமக்கு என்ன தேவை, கமா கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட்டாக நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எம்டியாக டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துடலாம்.
ஸோ அப்போ நமக்கு அந்த +1 இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா வேல்யூ எரர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணும். உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் நம்பரையோ இல்லை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ஒருவேளை நீங்கள் என்டர் பண்ணுற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, நெகட்டிவாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேல்யூ எரர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இன்கேஸ் அங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.